நம்ம சிம்பு தற்போது அவசரமாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோ வெளியிட்டதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விஸ்வாசம் திரைப்படம் வெளியாச்சு. தல அஜித்தோட ரசிகர்கள் அதை எல்லாத்தையுமே ரொம்பவே ஒரு திருவிழா கோலமாக கொண்டாடினாங்க. பொங்கலை விட விஸ்வாசம் படம் வெளியானதுல தான் அஜித் ரசிகர்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். பயங்கரமான கட் அவுட்லாம் வச்சாங்க. ரொம்ப பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவில் கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க. அந்த கட் அவுட்டுக்கு மாலை போடுறது, பாலாபிஷேகம் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டாங்க. ஆனால் துரதிர்ஷ்டமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்யும் போதும் அஜித் ரசிகர்கள் 5 பேர் வந்துட்டு ஒரு கட் அவுட்ல இருந்து அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்திருக்காங்க. இதனால அந்த 5 பேருக்குமே மிகப்பெரிய அளவில் வந்துட்டு காயங்கள் பட்டு அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. தயவு செய்து ரசிகர்கள் இப்படிலாம் செய்ய வேணாம் அப்படின்னு ஆல்ரெடி அஜித்தே சொல்லியிருக்காரு. முதல்ல வேலையை பாரு, டைம் இருந்தால் மட்டும் என் படத்தை வந்து பாருங்க அப்படின்னு அஜித் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருடைய ரசிகர்கள் இப்படி செய்யறது ரொம்பவே மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு அஜித்தே வந்துட்டு சொல்லியிருக்காரு. தற்போது இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய சிம்பு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படின்ற திரைப்படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு. பிப்ரவரி 1 ரிலீஸ் ஆக போகுது. தேங்க்ஸ் டு லைகா நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்துட்டு எம்எல்ஏ இருக்க பாசத்தை காட்ட ரசிகர்கள் எனக்கு பேனர் வைக்கிறது, ஃப்ளெக்ஸ் வைக்கிறது, கட் அவுட் வைக்கிறது, மாலை போடுறது, பாலாபிஷேகம் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுவீங்க. ஆனால் இந்த ஒரு தடவை எனக்காக வந்துட்டு தயவு செய்து உங்கள் அம்மா அப்பாவை பாருங்க. பாலாபிஷேகம், பேனர், கட் அவுட் எதுவும் வைக்க வேண்டாம். அந்த காசில் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்ல துணிமணிகள் எடுத்து கொடுங்க அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்க லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. எப்போவுமே வந்துட்டு ஒரு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி இப்படி அந்த படத்துடைய கதாநாயகன் வந்து பேசுறதுனால கண்டிப்பாக வந்துட்டு மக்களின் உயிரும் வந்துட்டு சேமிக்கப்படும். அதே சமயத்தில் மேலே தேவையில்லாமல் வந்துட்டு கட் அவுட் வைக்கிறது, இப்படிப்பட்ட செலவுகளும் வந்துட்டு ரசிகர்களுக்கு அதிக அளவில் குறையும். இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமாக ஒரு காரியம் சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு பிளாக்ல டிக்கெட் எடுக்காதீங்க. தியேட்டரில் சரியான கட்டணம் கொடுப்பாங்க, அதை மட்டுமே வந்துட்டு வாங்கி படத்தை பாருங்கள். பிளாக்ல டிக்கெட் வாங்காதீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்படி வந்துட்டு எல்லா ஹீரோக்களும் மென்ஷன் பண்ணிட்டா கண்டிப்பாக வந்துட்டு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய புரட்சியே வரும். ஏன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு சினிமாவோட டிக்கெட்டை கிட்டத்தட்ட 1000-2000 கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த படத்தில் நடித்த ஹீரோவே வந்துட்டு முன்னாடியே இப்படி சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே முழுமையாக தவிர்க்கப்படும். இதனால் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் வருவதற்கும் வந்துட்டு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும். மக்களும் வந்துட்டு அதிக அளவில் சினிமா தியேட்டரில் வந்து பார்க்கறதுக்கு வழியும் உண்டாக்குங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.